ஒரு வெஜிடபிள் பாதாம் சூப் எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க. என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். பாதாம் வெஜிடபிள் சூப் செய்ய தேவையான பொருட்கள்: கேரட் 50 கிராம், ஒரு சிறிய உருளைக்கிழங்கு அரிந்தது, வேக வைத்த பட்டாணி விரும்பும் அளவு, அரிந்த பீன்ஸ் சிறிதளவு, வறுத்த பாதாம் பருப்பு விரும்பும் அளவு, வெள்ளை மிளகுத்தூள் தேவைப்படும் அளவு, கார்ன்ஃப்ளவர் எனப்படும் மக்காச்சோள மாவு 1½ டீஸ்பூன், பொடியாக அரிந்த வெங்காயம் சிறிதளவு, தேவையான அளவு உப்பு, சிறிதளவு எண்ணெய். சூப் அப்படின்னவொடனே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சூப் இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டீங்க இல்லையா? அதாவது பாதாம் யூஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சூப், பாதாம் வெஜிடபிள் சூப். இதுக்கு வந்து பாதாம் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேங்க, ரோஸ்டட் பாதாம் சூப் அப்படின்னு. இப்போ இங்கே கொஞ்சம் வானிலையில் நான் வந்து எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் பட்டர் போட்டுக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். இது கொஞ்சமாக இந்த எண்ணெயில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு 4 எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் வந்து பட்டர் பீன்ஸ் போடலாம், கேபேஜ் போடலாம், டர்னிப் போடலாம், நூல்கோல் போடலாம், எந்த காம்பினேஷன் வேணால் போட்டுக்கலாங்க. நம்மளுக்கு வந்து அதிகமான காய்கறிகள் சாப்பிட்டோன்னாக்கா நிறைய ஃபைபர், நார்ச்சத்து கிடைக்கும். தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், வைட்டமின்ஸும் தாது உப்புக்களும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம உடம்புக்கு தேவைங்க. அந்த வைட்டமின்ஸும் தாது உப்புக்களும் சரிவர இருந்தால் தான் உடல் உள் உறுப்புகள் எல்லாம் சரிவர இயங்குவதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு சின்ன வேலை இருக்குது நம்ம உடம்புல, அந்த வேலையை வந்து அது சரிவர செய்யணும். இது வந்து உருளைக்கிழங்கு ஸ்டீம் குக்கும் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வந்து மைக்ரோவேவ் அவனில் கூட 1 நிமிஷம் 2 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா லேசாக வெந்திருக்கும். இதோட கேரட் போடுறேன். இந்த கேரட்டை கூட லேசாக ஸ்டீம் குக் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் ப்ரெஷர் பேன் வச்சுருந்தீங்கன்னாக்கா நேரடியாகவே வதக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள் கட் பண்ணிவிட்டு அதுலேயே வதக்கிட்டு முடியால் மூடிட்டு நம்ம தண்ணி ஊற்றின பிறகு ஒரு விசில் வச்சு எடுத்தீங்கனாலே போதுமானது. இப்போ இது வந்து பீன்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ இதில் பட்டாணி, இந்த பட்டாணி வந்து ஃப்ரோசன் பீஸ் தாங்க, லேசாக வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது, எல்லா விதமான கலர்ஸும் இருக்குது, காம்பினேஷன். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து தேவையான விட்டமின்ஸ் வந்து ஒன்றில் ஒவ்வொரு மாதிரி காம்பினேஷன் இருக்குங்க. அதுவும் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கிட்டத்தட்ட இது வந்து 2 பேர் இல்லைன்னா 3 பேருக்கு ஆகிற மாதிரி சூப் தயாரிக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சிக்கலாம். இது ஜஸ்ட் அந்த சூப்புக்கு வந்து லேசாக ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் சேர்க்குறோம். இப்போ இதுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சூப்புக்கெல்லாம் அதிக உப்பு பிடிக்காதுங்க, அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போவே உப்பை குறைச்சி போட்டு கொடுங்க. வேணும்னா வந்து நம்ம கடைசியாக நம்ம பரிமாறுறப்ப தனியாக கொடுத்தீங்கன்னா போட்டுக்குவாங்க. ஒரு சிலருக்கு வந்து குறைவான உப்பு இருந்தால் தான் பிடிக்கும். இப்போ இதோடு நம்ம போடுறது வந்து வெள்ளை மிளகுத்தூள். இது வந்து அதிக காரம் இருக்காதுங்க, அதுக்குன்னு ஒரு தனி சுவையை கொடுக்கும். வெள்ளை மிளகுத்தூள் போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆனாலும் வந்து நமக்கு வந்து காரம் ஏறாதுங்க. பிளாக் பெப்பர் வந்து போட்டிங்கனாக்கா கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சர்வ் பண்ணோன்னாக்கா இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாகிடும். அதனால் ரொம்ப குறைவாக போட்டால் போதுமானது. வேணும்னா தனியாக கொடுங்க, யார் வேணுமா இப்போ போட்டுப்பாங்க. இப்போ இது வந்து கொதி வந்த பிறகு நம்ம இந்த கார்ன்ஃப்ளவரை சேர்த்துக்கலாம். பொதுவாக சூப்பை வந்து நம்ம குழம்பு ரசம் மாதிரி அதிகம் எல்லாம் கொதிக்க விடக்கூடாதுங்க. குழம்பு தான் கொதிக்க விடுவோம், சூப்பை வந்து அதிகம் கொதிக்க விடக்கூடாது. இதனால அதில் இருக்கிற சத்துக்கள் வந்து அழிஞ்சிடும். அப்படிங்கிறதுனால நல்ல சூடானா போதுமானது. இப்போ இதில் வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம கலந்து விடணும். பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கலங்கலாக இருக்குது இல்லையா, ஒரு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அது அப்படியே வந்து ஒரு கிளியர் ஆகிடும். அந்த கலங்கல் போயிட்டு ஒரு ஷைனிங் வந்துடும். அப்போ தான் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிறதுக்குள்ளார இங்கே ரோஸ்டட் ஆல்மண்ட் வச்சுருக்கேங்க. இது எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ இது பாருங்கள், இது வந்து மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கிற பாதாம். இதை வந்து நம்ம வந்து அவனில் வந்து பேக் பண்ணிக்கலாங்க. இது இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணுறது கூட நம்ம ரொம்ப வீட்டில் பண்ணுறது ரொம்ப சுலபந்தான். அதாவது சுடு தண்ணி போட்டு ஊற வைக்கணும் பாதாமை, இல்லைன்னா பச்சை தண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் அதிக நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் தோல் எடுத்துருங்க. தோல் எடுத்துகிட்டு கொஞ்சம் இன்னும் சாஃப்டாக இருக்கிறப்பயே இதுக்குன்னு வந்து ஒரு தின் ஸ்லைஸர் வருதுங்க. அதில் நம்ம ஸ்லைஸ் பண்ணணுக்கு இந்த மாதிரி வந்து மெல்லிஸாக ஸ்லைஸ் ஆகிடும். நல்லா பார்த்திங்கன்னா தின்னாக இருக்கும். இதை வந்து நம்ம அவனில் வந்து முதல்ல வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதில் வச்சுட்டு பேக் பண்ணலாம். இல்லை நீங்கள் வேணும்னாக்கா பேனில் ரோஸ்ட் பண்ணுறதா இருந்தாக்கா நான் இதில் வந்து நெய்யோ எண்ணெயோ எதுவும் போடலைங்க. வெறும் பேனை நல்லா சூடான பிறகு இதை போட்டு கொஞ்சம் லேசாக ரோஸ்ட் ஆன பிறகு ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்லேயே வச்சுருந்தீங்கன்னா மதியில் ஒரு தடவை கலந்து வச்சுருங்கண்ணே.
உங்களுக்கு வந்து ஈவனாக ரோஸ்ட் ஆகிடுங்க. அதாவது ஓவர் ரோஸ்ட் ஆகாமல் கொஞ்சம் லேசான ரோஸ்ட் இருக்கிற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் லேசாக திக்காக இருக்குது. நம்ம போட்ட கார்ன்ஃப்ளவர் வந்து லேசாக திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வச்சா போதுமானது. இந்த மாதிரி சூப்பில் வந்து வெஜிடபிள்ஸோடு இருக்கிறதுக்கு வந்து சவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல் வெஜிடபிள்ஸ் அப்படியே பியூரி இல்லாமல் அப்படியே போடுறப்போ. இப்போ இந்த ரோஸ்டட் பாதாம் வந்து மேலே போடுறேங்க. இதை பரிமாறுறப்ப மட்டும் போடுங்க.